நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. என்னோடய டஃப் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய டஃப் வந்து வெட்டாக இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து அதில் மேலாப்பில் இது பண்ணி அதையும் நான் வச்சு அதை நான் மூடி வச்சுட்டேன். அடுத்து நான் கேப்சிகம், கேபேஜ், கேரட் இது எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிட்ஸுக்குங்கிறதுனால நான் கீ சேர்த்துட்டு நான் எல்லா வெஜ்ஜீஸையும் அதில் போட்டு நான் வந்து இப்போ அதை வந்து சாட் பண்ண போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. க்ரன்ச்சியாக இருக்கணும் வெஜ்ஜீஸு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சோயா சாஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இது அல்சர் ஃப்ரெண்ட்லி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. அதனால் நான் உப்பு, ஆரிகனோ இது மட்டும்தான் நான் சேர்த்துட்டு நான் நல்லா வந்து அதை வதக்கிக்கிறேன். நான் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் போது நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ நான் அந்த மாவு செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் ரோல் பண்ணி அதில் வந்து என்னோடய ஸ்டஃபிங்ஸை அதில் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி நான் அதை வந்து ஓவல் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கிறேன். ஓவல் ஷேப்பில் மடிச்சுட்டு அதை வந்து நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மோமோஸ் மாதிரி ட்ரை பண்ணி அதை வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய ஷேப் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை தான், பட் அது ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து கீல என்னோடய மோமோஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கீல ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் நான் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணோன்னே என்னுடைய மோமோஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்கு